உண்மையில் ஆண்டவரை முழுமையாய் ஆண்டவர் அன்பு கூர்ந்த ஆண்டவரை விசேஷமாய் ஆண்டவரை உலக காரியங்களை வெறுத்து உண்மையில் ஆண்டவரை அன்பு கூர்ந்த அந்த மெய்யான விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரை அதிகமாய் பற்றி கொள்ள ஆண்டவருடைய வசனங்கள் எங்களை ஆண்டவரை இழுத்துக் கொள்ளும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி நீர் அப்படியே செய்கிறோம். அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களையும் கரத்துல தருகிறோம். பரிசுத்தாவியானவர் நீர் வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிக நமக்கு மேல அமைக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லுங்கண்ணா, பேசலாம்ண்ணா, சொல்லுங்கண்ணா. சாங் பாடுறீங்களா? ஓகேண்ணா. வாய்ஸ் ஆடிபிளா இருக்குதாண்ணா? ஆடிபிளா இருக்கீங்கப்பா. ஓகே. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை அப்படிங்கிற பாடலை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, சுந்தரமிகும் இந்த சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும், இந்த கிறிஸ்து இயேசு ராஜா உன் சிலுவையின் மேன்மை, உன் சிலுவையின் மேன்மை, கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, சென்னி வீலா கை கால் நின்று சிந்துதோர் துயரோடன்பு, மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்குமே காணேன், எந்நாளிலும் எங்குமே காணேன். ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு ஜாஷுவா. முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே ஓகே. இந்த நாள்ல தொடர்ந்து நம்ம வார்த்தைகளை பார்க்கிறதுக்கு முன்பாக ஒரு விஷயம் கூட தேவனிடத்துல நம்ம அர்ப்பணித்து இந்த வசனங்களை கேட்கத்தக்கதான இருதயத்தை தேவன் நமக்கு தரும்படிக்கு விசேஷமாய் அந்த விதையின் ஓமையை இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நல்ல நிலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது விதைக்கிறவராலே விதைக்கும் முன்பே அது உழப்பட்டு அதிலிருந்து கற்கள் நீக்கப்பட்டு அந்த நிலமானது உரமிடப்பட்டு அது கனி கொடுக்கத்தக்கதை அல்லது கதிர்களை விளைவிக்கத்தக்கதான ஒரு நிலமாய் அதன் எஜமானனாகிய கர்த்தர் அதை பண்படுத்த வேண்டும். அப்படி பண்படுத்த விடில் அந்த நிலத்தால அந்த விதையை பாதுகாக்க முடியாது. ஸோ
இந்த நாளிலே கூட தேவன் அந்த இருதயங்களை அந்த நல்ல நிலமாய் அந்த வசனங்களை கேட்டு அதை பாதுகாத்து அதை அந்த இருதயத்திலே வைத்து அந்த மகிழ்ச்சியினாலே தேவனை ஆராதகர்களாக நம் மாறத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்யும்படிக்கு பிரதர் காட்வில் வெஸ்லி நார்த்வில் இருந்து பிரதர் காட்வில் வெஸ்லி ப்ரேயர் பண்றீங்களா? அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா பிரதர் காட்வில் வெஸ்லி? பிரதர் ஆடிபிளா இல்லை நீங்க? பிரதர் நெட் சரியில்லை பிரதர். சரி 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 ஓகே. அருள்மோகன் அண்ணா ப்ரே பண்றீங்களா? ப்ரே பண்ணலாம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தப்பனே, இந்த அருமையான மாலை விளக்காக சோத்திரம் அப்பா, சோத்திரம் 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 அப்பா. இந்த நேரத்தில் ரொம்ப மகிமைப்படுத்தும்படியாக விசேஷமாக அப்பா சோத்திரம் சோத்திரப்பா, தேவனந்து மகிமைப்படுத்தும்படியான பெரிதான ஸ்லாக்கியங்களை எங்களுக்கு தந்த நல்ல தருணத்திற்கு நமக்கு நன்றி, நன்றியோடு துதிக்கிறப்பா துதிக்கிறோம். மட்டுமாக ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து கடந்த ஒரு வாரம் மட்டுமாக எங்களோடு கூட நீங்கள் வழிநடத்தின நல்ல தகப்பனே சோத்திரம் 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 சோத்திரம். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல் அப்பா உடைய செட்டைகளின் மறைவில் அப்பா எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், வழிநடத்தினீர், தாங்கினீர், தப்புவித்தீர். எல்லா எங்களுக்கு எல்லா சகாயங்களுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு சோத்திரம் அப்பா. சோத்திரம் 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 சோதரிக்கிறோம்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் அப்பா. இந்த நேரத்தில் அப்பா உடைய பிள்ளை பாப்பா இதோடு கூட பேசும்போது அநேக பேருக்கு அப்பா இந்த செய்தி சேரவும், இந்த செய்தியின் மூலம் அநேகர் அப்பா ரட்சிக்கப்படவும், ரட்சிப்பின் மகிமை உணர்ந்து கொள்ளவும், ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை இன்னும் அதிகமாக ஆழமாக அப்பா அதை உணர்ந்து அப்பா அறிந்து கிறிஸ்துவை அப்பா அதிகமாக அறிந்து கொள்ள கிருபை செய்யப்பா. சோத்திரம் சோத்திரம். உமோடு கூட கிட்டி சேரு நல்ல ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர், அதுக்காக நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லியிருக்கிறபடி அப்ப அந்த புதிய மனிதன் எங்களுக்குள்ள இன்னும் ஆழமாக செயல்படட்டும், இன்னும் எங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமாக செயல்படட்டும் அப்பா. சோத்திரம் 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 அப்பா. பெரிதான காரியங்களை செய்ய நாம மையப்படட்டும் அப்பா. இதன் மூலம் அநேகர் அப்பா உடைய நாமத்தினால ரட்சிக்கப்படட்டும், உடைய நாமத்தை தெரிந்து கொள்ளட்டும் அப்பா. ரட்சிப்பின் மேன்மை உணர்ந்து கொள்ளட்டும் தப்பனே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மகிமையான தேவன், மாட்சிமையான தேவன், மகத்துவமுள்ள தேவனப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தேவனுடைய ஆவியாகிய மகிமையான ஆவியர் உங்களோட இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறபடி அப்பா அந்த ஆவியானவரே இங்க நீர் வழிநடத்தப்பா. சதனோடு கூட நாங்கள் இடைப்படும் போது உங்களுடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு அப்ப எல்லாரையும் ஆளுகை செய்யும்படியாக, எல்லாரும் உங்களுடைய ஆளுகைக்குள்ள இருக்கும்படியாக நீர் தெரிவிச்சு அப்பா. அவங்களை நாம மயப்படட்டும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இனி இயேசுவின் இனிய நாமத்துல கெஞ்சி கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். Thanks அண்ணா. அங்கிள் over to you uncle. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் இவ்விதமாக நாம் ஜூம்லையும் யூடியூப்லையுமாக இந்த சனிக்கிழமை சாயங்காலம் கூட நாம் இணையும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளின பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவரினுடைய ஜெபத்திற்காக, உங்கள் அன்புக்காக உங்களுக்கு மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஸோ இந்த நாளிலும் நம்முடைய வேத பாடத்தை தொடர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனாகிய கர்த்தருடைய அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற அந்த தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இந்த மாலை வேளையிலே தங்கியிருப்பதுதான் நமக்கு மிகுந்த பெரிய ஆசீர்வாதமும் பெரிய ஒரு
ஸ்லாக்கியமுமாக இருக்கிறது. அவர் தாமே நம்மை தொடர்ந்து போதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் கொஞ்சம் விலகி போனவர்கள் போல தோன்றினாலும் விலகி போகவில்லை. நாம் அதையேதான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம், அதிலேதான் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாவத்திலே மக்கள் விழுகிறதற்கு மிகவும் அடிப்படையான காரணம் அந்த தேவனை தேவனென்று அவர்கள் அறிக்கை செய்யவில்லை, தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தவில்லை என்று நாம் பார்த்து கொண்டு வந்தோம். தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் மிக உன்னதமான ஒரு டாபிக்காக இருக்கிறபடினாலே இது எல்லாவற்றினுடைய அடிஸ்தானமாக இருக்கிறபடினாலே இதை புரிந்து கொள்வதற்கு இதிலே நாம் டுவெல் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவனை தேவனென்று மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த தாற்பயத்திலேதான், அந்த விதத்தில் தான் நம்முடைய ரட்சிப்பை தேவனாகிய கர்த்தர் வடிவமைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனால் உண்டானது என்று நாம் இந்த வாரம் சனிக்கிழமை கூடுகிற பொழுதெல்லாம் நம்முடைய ரட்சிப்பை ஜெபம் பண்ணது போல நாம் நம்முடைய ரட்சிப்பை தேவனாகிய கர்த்தர் இலவசமாக அவரே நம்மை ரட்சித்து நமக்கு ஈவாக அருளின இந்த ரட்சிப்பை நாம் வாரம் செலிப்ரேட் பண்ணுகிறோம். இந்த ரட்சிப்பை அருளின தேவனை நாம் கொண்டாடுகிறோம். இது என்னால் உண்டானது அல்ல, இது முற்றுமுடிய முழுக்க தேவனால் எனக்கு அருளப்பட்ட ஈவு என்று நாம் அவரை கொண்டாடி வருகிறோம். சோ தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தும்படியாக தான் அவர் இந்த ரட்சிப்பை நமக்கு அருளினார். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும் மனுஷன் பெருமை பாராட்டாத படிக்கு, மாம்சமான எந்த மனுஷனோ கொஞ்சமும் பெருமை பாராட்டாத விதத்திலே இந்த ஈவை நமக்கு அருளி இருக்கிறார். ஒரு சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் விசுவாசித்தோம் அல்லது மனிதர்கள் விசுவாசிக்கிறபடினாலே என்று. ஆனால் அதற்கு நேர் மாறானதுதான் வேதம் போதிக்கிற சத்தியம். விசுவாசத்தையும் அவர்தான் அருளுகிறார். அந்த விசுவாசம், அந்த ரட்சிக்கப்படும்படியாக விசுவாசத்தையும் அவர் அருளி செய்து, அந்த விசுவாசத்தின் மூலமாக கிருபையையும் அருளி செய்து நம்மை அவர் ரட்சிக்கிறார், ரட்சித்து கொண்டிருக்கிறார், கடைசி நாளிலே ரட்சிப்பார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தேவன் தான் நமக்கு விசுவாசத்தையும் அருளுகிறார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த தேவன் அருளும் அந்த விசுவாசத்திற்கு எதிரடையான ஒரு விசுவாசமும் மிகவும் தந்திரமாக விசுவாசிகளுக்குள்ளே கிரியை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாட்களிலும் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. திருச்சபை உருவானது முதற்கொண்டு எந்த காலத்திலும் இந்த பொய்யான விசுவாசம் அல்லது போலியான விசுவாசம் தேவன் அருளும் மெய்யான விசுவாசத்தை போன்ற ஒரு விசுவாசத்தை தோற்றத்திலே காண்பித்து அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து. அப்போ அந்த மெய்யான அப்படி அது அவ்வளவு தந்திரமாக பிசாசானவன் இந்த காரியத்தை, விசுவாசம் என்கிற காரியத்தை எடுத்து அவன் செயல்படுவான். ஆனால் அது மிகவும் ஆபத்தானது என்று சொல்லும்போது அது the eternity is at risk. நம்முடைய நித்தியம் அதிலே தொங்கிக் கொண்டிருக்கிறபடினாலே, அநேகருடைய நித்தியம் அதிலே தொங்கிக் கொண்டிருக்கிறபடினாலே இதை நாம் விரிவாக நாம் பார்க்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, மெய்யான விசுவாசம் ஒருவனுக்குள்ளே இருக்குமானால், ஒரு விசுவாசிக்குள்ளே இருக்குமானால், அந்த மெய்யான விசுவாசத்தினுடைய அடையாளம் என்ன? ஒருவனுக்குள்ளே இந்த மெய்யான விசுவாசம், தேவன் அருளும் விசுவாசம் செயல்படும் பொழுது, இருக்கும் பொழுது,
அதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? அதே நேரத்திலே இந்த போலியான விசுவாசம் அது எப்படி தென்படும், அது எப்படி காட்சியளிக்கும், அதனுடைய அடையாளங்கள் என்ன, அதனுடைய ஆபத்துகள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 10 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே பேதுருவை இயேசு கிறிஸ்து சந்தித்த பொழுது அவனுக்கு ஏற்பட்ட அந்த விசுவாசம் அல்லது அவனுக்குள்ளே அவனுடைய இருதயத்திலே உண்டான உணர்வுகள் மெய்யான விசுவாசத்தை காண்பிக்கின்றது என்று, மெய்யான விசுவாசத்தினுடைய அடையாளமாக அந்த சம்பவத்தில் இருந்துதான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். 6 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். 6 காரியங்களை நாம் பார்த்தோம். அந்த 6வது காரியத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்கிறோம். அது ஏனென்று தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் அவ்விதம் நடத்தி கொண்டு வருகிறார். சோ 5 காரியங்களை ஏற்கனவே பார்த்தோம். 6வது காரியத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த 6வது காரியத்தையே இன்றைக்கும் பார்த்து, கர்த்தருக்கு சித்தமானால் இன்றையோட அதை வைண்ட் அப் பண்ணி அதை முடித்து விட்டு, நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த மெய்யான விசுவாசம் ஒருவனுக்குள் இருக்கும்போது இருதயத்திலே குறைந்தபட்சம் 10 விதமான அடையாளங்கள் தோன்றும், குறைந்தபட்சம் என்று நான் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல 6 காரியங்களை தான் நாம பார்க்க முடிந்தது. மீதி உள்ள காரியங்களையும் பார்த்து இதிலே தெளிவை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, இந்த மெய்யான விசுவாசம் ஒருவனுக்குள் அல்லது ஒருவனுக்குள் இருக்கும்போது இருதயம் தேவனுடைய மகத்துவத்திற்கு முதலிடம் கொடுக்கும் அல்லது தேவனுடைய குணாதிசயங்களை மையப்படுத்தி முக்கியப்படுத்தி மகிமைப்படுத்தும் என்கிற காரியம். அதற்கு எதிரடையாக இருக்கிறது சுயம். என்னை மகிமைப்படுத்தாது. உதாரணமாக, என்னுடைய ஜெபத்தினாலே இது நடந்தது, என்னுடைய ஜெபத்தினாலே அவர்களுக்கு இது நடந்தது என்று சொல்வதற்கான எந்த வாய்ப்பும் அங்கு கொடுக்கப்பட மாட்டாது. அது முழுமையாக அந்த இருதயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்திலே எப்படி உண்மையுள்ளவர் என்பதை மையப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தும் என்கிற அந்த முதலாவது காரியத்தை பார்த்தோம். 2வது, அன்பு என்று பார்த்தோம். இயேசு மெய்யான விசுவாசம் ஒருவனுக்குள்ளே கிரியை செய்யும் போது இந்த இயேசு கிறிஸ்துவின் பால் அல்லது தேவனாகிய கர்த்தர் மேல் அல்லது தேவனாகிய கர்த்தர் மேலும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் மேலும் அவர் நமக்காக நித்தியமாய் வைத்திருக்கிற அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அந்த சுதந்திரத்தின் மேலும் ஒரு அணையா அன்பு அல்லது ஒரு அளவில்லாத அன்பு, ஒரு ஜுவாலையை போல பட்சித்து எரிகிற ஒரு அன்பு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் என்று பார்த்தோம். அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே ஒரு ஆர்டிக்கிள்ல ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் எழுதின ஒரு ஆர்டிக்கிளை நான் படித்துக் கொண்டிருக்கும் போது, ஒரு புஸ்தகத்தினுடைய ஒரு பகுதியை படித்துக் கொண்டிருக்கும் போது மிக மிக ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. அதையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கான்டெக்ட்ல அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆனால் வேதத்தின்படி அதை முழுமையாக நான் சரி என்று ஆமோதித்து நான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்கிற அந்த வசனத்தை கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பொழுது அல்லது அநேகர் ரட்சிக்கப்பட்டேன் என்று அவர்கள் எண்ணின போது அந்த மெய்யான விசுவாசம் இருப்பது போலதான் அவர்களுக்குள்ளும் தேவன் மேல், இயேசுவின் மேல் ஒரு அன்பு பற்றி எரிந்தது. ஆனால் அது கடைசி காலங்களிலே அந்த அன்பு கூட தணிந்து போக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நான் என்ன யோசித்து கொண்டிருந்தேன்னா, ஒருவன் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறவளாக இருந்தால் அதை ஒரு நல்ல ஒரு சைனா நம்ம எடுத்துக்கலாம்.
அவங்க இயேசுவை நேசிக்கிறாங்க, இயேசுவை நேசிக்கிறதுனால அவங்க கூட்டங்களுக்கு ஒழுங்கா போறாங்க, இயேசுவை நேசிக்கிறதுனால வேதத்தை படிக்கிறாங்க, இயேசுவை நேசிக்கிறத அவங்க வெளிப்படுத்துறாங்க, அதனால அவங்க மெய்யான விசுவாசத்தை பெற்று மெய்யான ரட்சிப்பை பெற்றவங்களா தான் நிச்சயமா இருக்க முடியும். ஆனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அதுக்கு அடுத்த அந்த ஃப்ரேஸ், அடுத்த வசனம்னு நினைக்கிறேன், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ இயேசு கிறிஸ்துவை நான் அலாதியாக என்னுடைய எல்லா உறவுகளை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவனாக நான் இருந்தும், என்னுடைய எல்லா உலக பொருட்களை காட்டிலும் மிகவும் அதிகமா இயேசுவை மாத்திரம் நான் நேசிக்கிறவனாக இருந்தும் கூட அது தணிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனா மெய்யான விசுவாசம் என்று எப்படி அறிந்து கொள்ளலாம்? அது முடிவு பரியந்தம் அந்த அன்பு எரிந்து கொண்டே இருக்கு. ஒருவேளை கொஞ்சம் தணிந்து போகலாம், ஒரு சில சோதனைகளின் நேரத்திலே தணிந்து போனது போல இருந்தாலும் அது அன்றாடகம் எரிய வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு சீசன்ல கொஞ்சம் அந்த அன்பு தணிந்தது போல இருந்தாலும் இட் இஸ் பீயிங் ஆக்டிவ்லி இன் ஃப்ளேம். அது அட் ஃப்ளேம். அது தொடர்ந்து அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்னிலே எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்கிற அந்த ஒரு காரியம் நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக சந்தோஷம். பிதாவாகிய தேவனிலே, குமாரனாகிய கிறிஸ்துவிலே, பரிசுத்த ஆவியானவரிலே அவர் எனக்காய் வைத்திருக்கிற அந்த நித்திய சுதந்திரத்தை குறித்து மகிழ்ச்சி, ஆனந்தம், சொல்லி முடியாத சந்தோஷம். நான்காவது தெய்வ பயம். தெய்வ பயம் ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர், ஒரு மதிப்பு கலந்த அல்லது கனம் பொருந்திய, கனம் நிறைந்த, கனப்படுத்துகிற ஒரு தெய்வ பயம் இருதயத்திலே இருக்கிறது. ஐந்தாவதாக புரோக்கன்னஸ் அல்லது நொறுங்குண்ட இருதயம். இந்த 5 காரியங்களை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த 5 காரியங்களையும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 முதல் 11 அந்த வசன பகுதிகளிலே நாம் தெளிவாக கண்டோம். அருமையானவர்களே, இந்த 5 காரியங்களும் நம்முடைய இருதயத்திலே ஏற்படுகிற ஒரு காரியம் என்பதை மீண்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 6வது காரியம் ஆசை அல்லது வாஞ்சை. இந்த மெய்யான விசுவாசம் நமக்குள்ளே கிரியை செய்யும் போது நமக்கு உள்ளே ஒரு ஆசை வெடித்து கிளம்பும். அந்த அன்பு எப்படி எனக்குள்ளாக ஜுவாலை போல பற்றி எரிகிறதோ அது போல இந்த ஆசையும் பற்றி எரிந்து கொண்டிருக்கும். என்ன ஆசை? தேவன் மேலே, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மேலே, பரிசுத்த ஆவியானவர் மேலே, அவன் நமக்காய் வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தின் மேலே உள்ள ஆசை, தேட்டம், நாட்டம் என்கிற அநேக வேத பதங்களை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதற்கு எதிரடையாக இருப்பது வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் மீண்டும், அதற்கு எதிரடையாக இருப்பது பணத்தின் மேல் ஆசை, உலக பொருட்களின் மேல் ஆசை, இந்த உலகத்தின் மேல் ஆசை. அதை தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் துவக்க வசனமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி கூட பொதுவாக இந்த வாஞ்சை, ஆசை என்கிற காரியத்திலே ஸ்பெஷலைஸ் பண்ணுகிறது தாவீது ராஜான்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால சங்கீத புஸ்தகங்களிலிருந்து அநேக வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி கூட தன்னுடைய பாடலாக இந்த அதிகாரத்திலே மிக அழகாக எழுதியிருக்கிறதை இந்த மாலை வேளையில வாசித்து நாம தொடர்ந்து தேவனுடைய வசனத்துல கடந்து போவோம். இந்த பைபிள் ஸ்டடியில டெவலப் பண்ண கத்து நமக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய பக்கத்திலே உங்களுடைய வேதாகமம் இருக்குமாறா தயவு கூர்ந்து திறந்து என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள், ஃபாலோ பண்ணுங்க. 26வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும
வாஞ்சையா இருக்கிறது. திரும்ப வாசிக்கிறேன் அந்த 2வது phrase. உமது நாமமும், லார்ட், யுவர் நேம் and your remembrance, உம்மை நினைவு கூறுதல், உம்மை நினைக்கும் நினைவு, உம்முடைய நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையா இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். ரா முழுவதும் பாருங்க, ராவிலே இரவிலே என் ஆவி, என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையா இருக்கிறது, வாஞ்சிக்கிறது, உம்மை குறித்து சிந்திக்கிறது. உம்முடைய சிந்தனையே நிரம்பி இருக்கிறது. உமது ஆவியினால் நான் அதிகாலையிலையும் உம்மை தேடுவேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, கடந்த வாரத்துல நம்ம ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள பார்த்தோம். அதுக்கு முன்னாடி யூதாஸ்காரியோத்தினுடைய போலியான விசுவாசம், அது பணத்தின் மேல் எப்படி ஆசை உள்ளதா இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு பிறகு அனனியா சப்பீராள் அவர்களுக்கும் விசுவாசம் இருந்ததாக காண்பித்து கொண்டு அந்த ஒரு அல்டிமேட்டான ஒரு கிளைமேக்ஸான ஒரு ரிவைவல் பீரியட்ல சபையில சேர்க்கப்பட்ட அவர்களுக்குள்ளே கூட அந்த போலியான விசுவாசம் தான் இருந்தது. அது எப்படி அடையாளம் கண்டு கொண்டோம் என்றால் அவர்களுக்குள்ளே இருந்த பண ஆசை இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். மேபி திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஐ திங்க் தேவனாகிய கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறபடியினாலே ஒரு சிலர் யோசிக்கலாம், தொடர்ந்து இந்த பயமுறுத்துகிற காரியம் ஏன் வருகிறது, ஏன் இதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இது மிக மிக ஆபத்தான ஒரு காரியம். ஆபத்தான காரியம் என்றால் இந்த பண ஆசை என்கிற காரியம் மிக மிக ஆபத்தான காரியம். அருமையானவர்களே, இது இந்த நாட்களிலே விசுவாசிகளை மிகவும் அதிகமாக, விசுவாசிகளை மாத்திரம் இல்ல, நல்ல ஊழியக்காரர்கள் போல தோற்றமளிக்கிறவர்களையும் அதிகமாக இன்ஃபெக்ட் பண்ணி அது திருச்சபையை அது பயங்கரமாய் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறதை, அதனுடைய டேஞ்சர்ஸை, அதனுடைய அபாய தன்மையை உணர்ந்தவனாக நடுக்கத்தோடு நான் உங்கள் நடுவிலே இந்த காரியத்தை நான் கொண்டு வருகிறேன். ஆனா அதனால நான் நினைக்கிறேன், இது மிக முக்கியமானதா இருக்கிறபடினாலே தொடர்ந்து இதை பகிர்ந்து கொள்ள நான் அந்த கன்ஸ்ட்ரெயின் என்று சொல்லுவாங்கல்ல, பரிசுத்த ஆவியானவர் நெருக்கி ஏவுகிற ஒரு காரியத்தை நான் தொடர்ந்து உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களை, நம்ம தொடர்ந்து அனனியா சப்பீராளுக்கு பிறகு கடந்த வாரத்திலே தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான், விசுவாசத்தை விட்டு போனான் என்பதை நாம பார்த்தோம். அந்த வசனத்திலிருந்து மீண்டும் நாம ஆரம்பிப்போம். அதுல ஒரு முக்கியமான காரியத்தை, இன் கம்பேரிசன் வித் த ட்ரூ ஃபெய்த் ஆஃப் பால், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மெய்யான விசுவாசத்தை அதுல கம்பேர் பண்ணி இருக்கிற காரியத்தை நான் சொல்லாம விட்டுட்டேன். அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி உணர்கிறபடினாலே அந்த போர்ஷன்ல இருந்து நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம், அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம், 4வது அதிகாரம், அந்த 4வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலே தேமாவை குறித்து படிக்கிறோம். ஆனால் 7 முதல் நாம் வாசித்தோம். அதே பகுதியை நான் மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் வேதாகமத்தை திருப்பி தயவு கூர்ந்து என்னோடு கூட ஃபாலோ பண்ணுங்க. 4வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து 10 வரைக்கும் வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். அருமையானவர்களே, அந்த 10வது வசனத்திலே தேமா
இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் என்கிற காரியத்தை கொஞ்சம் விஸ்தாரமாகவே பார்த்தோம். அவனுக்கு உலகத்தின் மேல் ஆசை, அந்த ஆசை திடீரென்று வந்ததல்ல என்று தெளிவான வேத வசனத்தினுடைய சப்போர்ட்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் என்றால், அவன் அப்போஸ்தலனாகிய பவுலை சேரும் பொழுது அல்லது அவன் விசுவாசியாக திருச்சபையிலே இணைக்கப்படும் பொழுதே மெய்யான விசுவாசத்தினால், தேவன் அருளும் மெய்யான விசுவாசத்தினால் முழுமையாக அவருடைய ரட்சிப்பை பெறாதபடி அந்த ரட்சிப்பை பெற்றவனை போல அல்லது மெய்யான விசுவாசத்தை போல் தோற்றமளிக்கிற அந்த பொய்யான விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் அவன் விசுவாசியாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, அவன் ஊழியத்திலும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தான். அது ஒரு நேரத்திலே, சரியான நேரத்திலே உலகத்தின் மேல் இருந்த அவனுடைய ஆசை அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அதன் அடிப்படையிலே தான் அவன் பிரிந்து போகிறான் என்று பார்க்கிறோம். உலகத்தின் மேல் ஆசை, உலக பொருளின் மேல் ஆசை, பணத்தின் மேல் ஆசை அவனை கொண்டு போய்விட்டது. ஆனால் அதற்கு எதிரடையாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. 7வது வசனத்தை நாம கொஞ்சம் பார்ப்போம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சிரச்சேதம் பண்ணப்படுவதற்கு சற்று முன்னால சொல்லுகிற காரியம் என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பாருங்க, இந்த 2 பிரேஸையும் ஒன்னா நம்ம பார்க்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்றால் என்ன போராட்டம்? நம்ம அந்த பிரேஸை மாத்திரம் தனியா வச்சா அநேகர் அதை அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திலே அவர் கடினமாய் உழைத்து போராடின அந்த காரியத்துக்கு ரிலேட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. ஆனால அதை இங்கே சொல்லவில்லை. நல்லா கவனிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது தேவன் அருளிய விசுவாசம்தான். தேவன்தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நமக்கு தெரியும். இந்த விசுவாசத்தை அவர் எனக்கு அருளி இருந்தாலும் அவர்தான் காத்து கொள்ளுகிறவரும் கூட. ஆனால் அவர் காத்து கொள்ளுகிறார், நான் அதை காத்து கொள்ளுகிறேன். 2 இருக்குது. அவர் என்னிலே அதை காத்து கொள்ளுகிறார், நானும். அவர் நன்றாக கவனியுங்கள், அவர் சர்வ ஆளுமையுடையவராக, அவர் அருளிய விசுவாசத்தின் மேல் சர்வ ஆளுமையுடையவராக, சர்வ வல்லவராக அதை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். நான் ஆகையினாலே நான் அதை பாதுகாத்துக் கொள்ளுகிறேன் என்பதை பல வேத வசனத்தினுடைய ஆதாரத்திலே நான் சொல்லுகிறேன். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார்? நான் நல்ல அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள அது போராட்டமாக இருந்தது என்று சொல்லுகிற அந்த காரியத்தை கவனிங்க. அதுக்கு அது என்ன போராட்டம்? இந்த விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு போராடுகிற இந்த போராட்டம் எப்படிப்பட்ட தன்மை உடையது என்பதை அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். 8வது வசனம், இது முதல் நீதியின் கிரீடம். நன்றாக கவனியுங்கள் இந்த வேர்ட்ஸ். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். சோ இந்த வசனத்துல அந்த விரும்புகிற, விருப்பம், விரும்பும் அப்படிங்கிறதும் 10வது வசனத்துல ஆசை வைத்து அப்படிங்கிறதும் 2ம் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டிய காரியம். இங்கே ஒரு வயது முதிர்ந்த சிரச்சேதத்தை மிகவும் கரேஜியஸாக, அதே நேரத்துல மனுஷனாக ஒரு பலவீனத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அப்போஸ்தலன், ஒரு தேவ மனுஷன், அவன் அந்த விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறான். அப்படின்னா தன்னுடைய விருப்பம் அல்லது டிசைர் என்கிற காரியம் அந்த விசுவாசத்தினுடைய மிக முக்கியமான அம்சமான ஆசை.
அந்த காரியத்திலே போராடி கொண்டிருக்கிறான். என்னுடைய ஆசை என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுவது போல் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நான் எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய மிக முக்கியமான அம்சமான ஆசை, அந்த ஆசையை காத்துக்கொள்வதிலே நான் போராடி கொண்டிருக்கிறேன். இந்த ஆசை என்ன ஆசை? இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற ஒரு ஆசை. அவரை காணுவேன் என்கிற, அவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் அல்லது எப்பொழுது என்னுடைய சிரச்சேதம் ஏற்பட்டு என்னுடைய ஆத்தும நாயகராகிய இயேசுவை நான் காண்பேன், அவருடைய பிரசன்னத்துக்குள் சேருவேன் என்கிற ஆசை. What a consuming desire it is. So, அவனோடு கூட, அப்படிப்பட்ட அப்போஸ்தலனோடு கூட இருந்தவனுக்கு தான் அவனுக்கு அந்த இன்னொரு ஆசை. அவனும் போராட்டத்திலே போராடி பார்த்தான். ஆனா அந்த இப்பிரபஞ்சத்தின் ஆசை அவனை மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஸோ இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்த ஒரு ஊழியக்காரர் அதே நேரத்திலே அந்த கிறிஸ்துவனுடைய இயேசுவினுடைய பிரசன்னமாகுதலை ஆசையா எதிர்நோக்கி இருந்த அந்த ஒரு காரியம். அருமையானவர்களே, இந்த பேசேஜ்ல இருந்து போராட்டம் என்கிற அந்த ஒரு காரியத்தையும், விசுவாசம், அந்த மெய்யான விசுவாசம் போராடும், மெய்யான விசுவாசம் தேவன் மேல் ஆசை என்கிற காரியத்தை வைத்து அது போராடும், உலகத்தின் ஆசைக்கு எதிராக போராடும். இந்த கான்செப்ட்ஸை பெற்றுக்கொண்டவர்களாக இன்னொரு பேசேஜுக்கு நான் உங்களை எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறேன். இந்த வசன பகுதியும் நாம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆனதும், இதே பைபிள் ஸ்டடியில நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறதும், இந்த சப் சீரீஸ்லயே நாம் அதிகமாக பயன்படுத்துகிறதுமான வேத வசனம். ஆனாலும் கூட மீண்டும் அந்த வசனத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயும் அதனுடைய பேரலான பேசேஜ லூக்காவிலையும் உங்களோடு கூட சேர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-14 வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும் என்னோடு கூட பின்பற்றுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அருமையானவர்களே, முதலாவது நாம இந்த வசனத்திலிருந்து எதை அப்சர்வ் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தினுடைய பெரிய சந்தர்ப்பம் அல்லது பெரிய கான்டெக்ஸ்ட், வைடர் கான்டெக்ஸ்ட நம்ம பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரமும் 6வது அதிகாரமும் 7வது அதிகாரமும், இந்த 3 அதிகாரமும் மிக மிக முக்கியமானது. எல்லாமே முக்கியமானதுதான், ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த 3 அதிகாரமும் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் என்று நாம் சொல்கிறோம். இந்த நான் கிறிஸ்டியன்ஸ், இயேசு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட, அநேக புற மதஸ்தவர்கள் கூட மிகவும் பாராட்டுகிற ஒரு பகுதி இந்த பகுதி, மலை பிரசங்கம் என்றே அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு மலை பிரசங்கம் என்று சொல்வதை காட்டிலும் இதற்கு வேறே பெயர் வைத்திருந்தால் கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இவ்விதமாக ஒரு ஜான் மெக்கார்த்தர் என்கிற தேவ மனுஷன் இவ்விதமாக சொல்லுகிறார், இது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த போதனை என்று இருப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் என்று சொல்லி நானும் அதை ஆமோதிக்கிறேன், அதை நான் சரி என்று உணர்ந்திருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த 5வது அதிகாரத்திலிருந்து நன்றாக கவனியுங்கள். 5, 6 இந்த 2 பெரிய அதிகாரங்களிலும் அந்த மலை பிரசங்கத்தை செய்து அதனுடைய தொடர்ச்சியாக 7வது அதிகாரத்திலே அந்த மலை பிரசங்கத்தினுடைய கன்க்ளூஷன், முடிவு. அப்போ இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால்,
இந்த 2 அதிகாரங்களையும் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தினுடைய இந்த இப்போ நம்ம வாசித்த அந்த வேத பகுதியினுடைய முந்தின பகுதி வரையிலுமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை சொல்லுகிறார். அருமையானவர்களே, பொதுவாக இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்ப்போமானால் அதை டாமினேட் பண்ணி இருக்கிற தீம் என்ன என்றால், சுருக்கமாக சொல்லுவோமே ஆனால் இயேசு திரும்ப 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 என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால், யூதர்களுக்கு அல்லது நமக்கு எல்லாருக்குமே, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். சோ அவர் இன்னொரு ராஜ்யத்தை சுட்டி காண்பிக்கிறார். ரொம்ப சாதாரணமா சொன்னா பரலோகத்தை குறித்து சுட்டி காண்பிக்கிறார், பரலோக ராஜ்யத்தை குறித்து சுட்டி காண்பிக்கிறார். இந்த பரலோக ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம், பிதாவாகிய தேவன் என் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற அந்த தேவ ராஜ்யம், பழைய ஏற்பாட்டிலும் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற அந்த ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம், அது இந்த உலகத்திற்கு உரியது அல்ல என்பதை தெளிவாக்கி கொண்டே வருகிறார். சோ அந்த ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளைத்தான் இந்த 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்திலே சொல்லி கொண்டு வரும்போது, அருமையானவர்களே, இந்த 5வது அதிகாரத்தினுடைய துவக்கத்துக்கு வாங்க. இந்த ராஜ்யத்தினுடைய மேன்மையான காரியம் அல்லது இந்த ராஜ்யத்தினுடைய அந்த கோர் டீச்சிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அருமையானவர்களே, இது பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் பெரிய வித்தியாசத்தை இங்கே கொண்டு வருகிறது. இன்னொரு வார்த்தையை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புகிறேன், ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை. அருமையானவர்களே, அந்த இன்று அநேக விசுவாசிகள் பொதுவாக இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆசீர்வாதம், உதாரணமாக, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு காரியம். இதை போன்ற உன்னுடைய மாப்பிசையின் தொட்டியை அவர் ஆசீர்வதிப்பார், உன்னுடைய மாவு களத்திலே எண்ணெய் குறையாது, மாவு குறையாது, இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதமாக பழைய ஏற்பாட்டிலே சங்கீத புஸ்தகங்களிலும் உபாகமத்திலும் மற்ற எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் எழுதியிருக்கிற காரியங்கள், எழுதியிருக்கிற வாக்குத்தத்தங்கள், அவைகளை புதிய ஏற்பாட்டின் காரியத்தோடு கூட குழப்பி அவ்விதமான ஒரு பிரசன்டேஷனை சுவிசேஷமாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அது ஒருவேளை மோகன் சி லாசரஸா இருக்கலாம், அது ஒருவேளை, அருமையானவர்களே, நான் மிகுந்த வேதனையோடு இந்த காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. தெளிவாக சில காரியங்களை தெளிவுபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மோகன் சி லாசரஸாக இருக்கலாம், அது தினகரன்ஸாக இருக்கலாம், அல்லது அது அநேக போதகர்களாக இருக்கலாம். இன்று அநேக வாலிப தம்பிமார், இந்த வாரத்துல ஒரு அருமையான வாலிப தம்பியுடைய பிரசங்கத்தை கேட்டேன். தம்பின்னு நான் சொல்றேன், அவரும் ஒரு பெரிய போதகரா தான் இருக்கிறார். அந்த தம்பியும் போதகர் என்று சொல்லிக்கொண்டு இந்த பெரிய பெரிய கிரவுட் புல்லர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அந்த மோகன் சி லாசரஸ், தினகரன்ஸ் சொல்லி, அவங்களுடைய அதே பேட்டர்ன்ல அருமையானவர்களே, கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல விரும்புகிறேன். அவர் எடுத்த வசனம் எபேசியர் 1:19. க்ளோசர் சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கு அது என்ன, அந்த வசனத்தினுடைய மேன்மை என்னன்னு தெரியும். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டு, பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அப்படின்னு சொல்லி நேரா அங்கிருந்து கடந்து, ஆனால் அந்த இடத்திலே பிரகாசமுள்ள மனக்கண் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது எதை பார்க்கும்படி என்றால், தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவம், அவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த வல்லமையை கொண்டு, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பினதினாலே உண்டான அந்த வல்லமையை கொண்டு, அக்கிரமங்களிலே பாவங்களிலே மரித்தவர்களாக இருந்த உங்களையும் என்னையும் அவர் உயிர்ப்பித்தார் என்கிற அந்த மகத்தான அந்த காரியத்தை, அது பில்லியன் டைம்ஸ் மேன்மையான அந்த காரியத்தை அவர் சொல்லி, இதனுடைய வெயிட்ட அந்த
அதுல எப்படி எழுதியிருக்கோ அந்த அந்த பில்லியன் டைம்ஸ் வெயிட்டான காரியத்தை அப்படியே அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி அவர்களுடைய உள்ளான மனுஷனுடைய கண்களை திறந்துள்ளோன்னு சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறார். அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஏங்கி நிற்கிற உனக்கு அது வந்து கொண்டிருக்கிறது, அதை பார்க்க உன்னுடைய கண்களை ஆண்டவர் திறப்பாராகன்னு சொல்லி இந்த யங் பிரீச்சர்ஸ் எல்லாம் அவர்களை பார்த்துதான் இவங்களுடைய மினிஸ்ட்ரியையும் ஷேப் பண்ணி இப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறவர்கள் தான் இன்று ஏராளமாக ஏராளமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது it is so awesomely alarming. It is so awesomely alarming. So அந்த க்ளோசர் சர்க்கிள்ல இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை அநேகர் அந்த ஜான் பைப்பர் சமீபத்திலே அந்த டிசைரிங் காட் சைட்ல எழுதியிருந்த ஒரு ஆர்டிக்கிளை படிச்சிருக்கலாம். ஆனா நான் மென்ஷன் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் பழைய ஏற்பாட்டின் இந்த ஆசீர்வாதத்திற்கும் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்திற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது என்பதை மிக அழகாக காண்பிக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ஆசீர்வாதம், அந்த வாழ்க்கையினுடைய தாற்பயம் என்னவென்றால், அது ஆங்கிலத்திலே கம் அண்ட் see religion. இங்கே நிழலாக ஆசீர்வாதம் என்கிற காரியம் இந்த இஸ்ரவேலருக்கு நிழலான ஆசீர்வாதம் அது அங்கே அருளப்படுகிறது. அங்கே அருளப்படுகிறது. பொருளாதார ஆசீர்வாதங்கள், அந்த நிழல் போன்ற ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு அதிகமாய் அருளப்படுகிறது. அதற்கு தாற்பயம் என்னவென்றால், அதே போல அங்கே சாலமோன் மிக மிக ஞானியாக இருக்கிறான், மிக பணக்காரனாக இருக்கிறான். அவனுடைய காலத்திலே தேசம் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது. சேபா நாட்டினுடைய ராஜஸ்ரீ வந்து பார்க்கிறார். சோ மற்ற ஜாதியார், மற்ற தேசத்தார் இங்கே இந்த இஸ்ரவேல் தேசத்திலே மெய்யான தேவன் இருக்கிறார் என்பதை அவர்களை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை அவர்கள் அங்கிருந்து வந்து அல்லது அங்கிருந்து கேள்விப்பட்டு அந்த தேவன்பால் ஈர்க்கப்படுகிற ஒரு சிஸ்டத்தை அவர் வைத்திருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆசீர்வாதம் என்பது முற்றிலும் வேறு பெயர் பெறுகிறது. சோ கம் அண்ட் see, வந்து பாருங்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே இருந்தால், புதிய ஏற்பாட்டிலே go and tell, நீங்கள் சென்று அவருடைய மகிமை பிரஸ்தாபத்தை சொல்லுங்கள் என்று அவர் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய அல்லது இந்த ராஜ்யத்தினுடைய மகிமையை பெற்றவர்கள், இந்த ராஜ்யத்தினுடைய மகிமையை எடுத்து போகிறவர்கள், இது இந்த உலகத்தின் ராஜ்யம் அல்ல, இது வரப்போகிற ராஜ்யம். இயேசு அவர் ஸ்தாபிக்க போகிற அந்த ராஜ்யத்தினுடைய மகிமை, அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மை, இது ரேடிக்கலி ஆப்போசிட். இதுல இப்போ நான் மத்தேயு 5 கான்டெக்ஸ்டுக்கு வாங்க. இதுக்கு பேரலலா இருக்கிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது தரித்திரரா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா blessed, blessed, blessed are you who are in poverty. இப்பொழுது தரித்திரரா இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. Isn't it amazing? So உபத்திரவம் அல்லது நான் இங்கே சொல்ல வருகிற குறிப்பு என்னவென்றால், இந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம் அல்லது தேவனுடைய அல்லது இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்க போகிற அந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் என்னவென்றால், அந்த பிளஸட்னஸ் என்னன்னா, அதை தான் 5வது அதிகார துவக்கத்திலிருந்தே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட பின்பற்றுங்கள். 2வது வசனத்திலே, அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில எளிமையுள்ளவர்கள், ஹம்பிள் பீப்புள், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹம்பிள்னா தாழ்மை என்கிறது அல்லது ஆவியில்
அந்த எளிமை என்பது இருதயத்திலே எளிமை, ஆவியில் எளிமை என்று இந்த இடத்துல முதல் முறையாக இயேசு அந்த உள்ளான குணாதிசயங்களை, அல்லது நம்முடைய இந்த சீரீஸ்க்கு ஏற்ற விதமாக நாம் புனை அல்ல, அதுதான் மெய்யான விசுவாசம் ஒருவனுடைய இருதயத்திலே கிரியை செய்யும் போது அவனுடைய இருதயத்திலே அல்லது அவனுடைய ஆவியிலே ஒரு எளிமை உண்டாகும். அதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்கிறார். சோ இந்த உள்ளாக உண்டாகிற அந்த ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் என்று சொல்கிறார். தொடர்ந்து துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், blessed are those who mourn for their sin. தங்களுடைய பாவங்களை நினைத்து எப்பொழுதுமே இந்த பரிசுத்த தேவனுடைய பிரசன்னம், பரிசுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரசன்னத்தினால கிரிப் பண்ணப்பட்டவர்களாக, நான் எத்தனை பாவியாக நான் இருக்கிறேன் என்பதை குறித்த ஒரு மோர்னிங், ஒரு துக்கம் எப்பொழுதும் இருக்கிறவர்கள், they are blessed people, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். What a radical change, அருமையானவர்களே. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற வார்த்தையை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அந்த ஆங்கிலத்தினுடைய சரியான தமிழாக்கத்தை நான் சொல்கிறேன். அந்த சாந்த குணமுள்ளவர்கள் இருதயத்துல அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நீதியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி, அந்த நீதியின் மேல பசியும் தாகமுமாக இருதயத்திலே ஆவியிலே இந்த நீதியின் மேல், இயேசுவின் மேல், அவருடைய நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ நம்ம ஒன்னொன்னா நான் கொண்டு போக விரும்பல, இதனுடைய பிரின்சிபிளை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. அதை தொடர்ந்து பாருங்க 10வது வசனத்துல, இந்த நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இது பழைய ஏற்பாட்டினுடைய கம் அண்ட் சி, வந்து பாருங்கள் அந்த கோட்பாட்டிற்கு நேர் எதிரடையானது. என்னை நேசிக்கிறவர்கள் என்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், அவர்கள் ராஜ்யத்தின் மேன்மையை, ராஜ்யத்தின் மகிமையை எங்கும் கொண்டு செல்வார்கள். நிச்சயமாக உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு. சுவிசேஷத்து நிமித்தம் வருகிற பாடுகள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு அன்றாடமும் அவருடைய சரீரத்திலே, அவர்களுடைய வாழ்க்கையில பாடுகளும் துன்பங்களும் எப்போதும் வைக்கப்பட்டிருக்கிறது. 16வது வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி நீங்கள் ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாக என்னை நீங்கள் தெரிந்து கொண்டபடினாலே, the person Jesus, அதனும் அவர் நிமித்தமாக, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்வார்கள். அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இயேசு என்ன சொல்லி கொண்டு வருகிறார்? என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல. முதலாவது, என்னுடைய ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. என்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்குள்ளே மெய்யான விசுவாசம் கிரியேட் செய்யும். அந்த மெய்யான விசுவாசத்தினுடைய அடையாளங்கள் அவர்களுடைய இருதயத்திலே துணிக்கும், இருதயத்திலே கிரியேட் செய்யும். அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். அப்படின்னு இருதயத்திலே உள்ள காரியங்களை ஆசீர்வாதமாக சொல்லிக்கொண்டே வந்தவர் இந்த கான்டெக்ட்ல தான் ரெண்டாக பிரியும். ரிலிஜன் ரெண்டா பிரியுது. அருமையானவர்களே, 13, 14 நான் வாசித்த அந்த பகுதிக்கு திரும்ப வருவோம். 13, 14 2 வாசல்களை குறித்து இயேசு சொல்லுகிறார். ஒன்று பெரிய வாசல், ஒரு அந்த கேட்டுக்கு போகிற வாசல், அது வாசல் விரிவும் வழி விசாலம். வாசல், அது கேட் விசாலம் விரிவாக இருக்கிறது, வாசல் விசாலமாக இருக்கிறது, அந்த வழி விசாலமாக இருக்கிறது. அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர்னா இயேசுவை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஆடியன்ஸ், யூதர்கள், நல்ல பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், ஆவிக்குரிய மக்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள், அவர்களைத்தான் சொல்லுகிறார். நாம என்ன யோசிப்போம்? இந்த பேசேஜ் வந்த உடனே இயேசு அந்த பெரிய வாசல் அந்த மற்ற புற மதஸ்தவர்கள், சின்ன வாசல்
கிறிஸ்தவர்கள் அப்படி வேகா சொல்லலாம். ஒரு சிலர் அதுல விசுவாசிகள் அல்லது இவாஞ்சலிக்கல்ஸ் ஒண்ணுமே இல்லை. அந்த இவாஞ்சலிக்கல் என்று சொல்கிறவர்களிலும் அநேகர் அந்த பெரிய வாசல் வழியா தான் போவாங்க அப்படிங்கிறத நம்ம இதனுடைய காரியத்துல அறிய முடியும். அருமையானுள்ள அந்த அந்த பெரிய வாசல் வழியாக பிரவேசித்து அந்த விசாலமாக இருக்கிற அந்த வழியாக செல்லுகிறவர்கள் யார்? எக்ஸ்டர்னலா அந்த சரீர பிரகாரமான காரியங்கள் அல்லது வெளிப்படையான காரியங்களிலே முக்கியத்துவம் கொடுத்து உள்ளான காரியங்கள் என்று இயேசு மத்தேயு 5 தொடங்கி அல்லது 3 தொடங்கி சொல்லிக்கொண்டே போதித்துக் கொண்டே வருகிறாரே, உள்ளான காரியங்கள் உள்ளான காரியங்கள் உள்ளான காரியங்கள் இருதயத்தின் காரியங்கள் என்று அந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி அந்த வெளிப்படையான காரியங்களுக்கு மாத்திரம். அதனாலதான் 2 பேதுருவிலையும் சரி, யூதா எழுதின நிருபத்திலையும் சரி, கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ள போதகர்கள் இங்கேயும் அந்த கான்டெக்ட்ல இயேசு சொல்லுகிறார். எல்லாத்தையும் விரிவா பேசணும்னு சொல்லி இருதயம் துடிக்கிறதுதானே நமக்கு நேரத்துல முடிக்கணும். அருமையானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அருமையானவர்களே, இந்த கான்டெக்ட்ல தான் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் சொல்லி இயேசு 15 சொல்லுகிறார். சோ 2 பேதுருவிலையும் யூதா எழுதின நிருபத்திலையும் நான் மென்ஷன் பண்ண காரியம் என்னன்னு சொன்னா, அங்கே அவர்கள் தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்தவர்களாக அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களாக. அதனுடைய தாற்பயம் என்னவென்றால், இருதயத்திலே செயல்படுகிற அந்த விசுவாசம், இருதயத்திலே செயல்படுகிற அந்த விசுவாசத்தினுடைய அடையாளங்களாகிய இந்த 6 காரியம் இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் 4வது தொடர்ந்து பார்ப்போம். இந்த காரியங்களுக்கு மகத்துவம் கொடுக்காதபடி அல்லது அதன் மேல போக்கஸ் வைக்காதபடி எக்ஸ்டர்னல் ரிலிஜன் அல்லது வெளிப்படையான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறவர்கள். இதுல கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை பார்த்துட்டு இதற்கு பேரலா இருக்கிற லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நம்ம போவோம். 14வது வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ மெய்யான விசுவாசம், தேவனருளும் விசுவாசம் கிரியை செய்வதனாலே உள்ளான இருதயத்திலே உள்ளாக டெவலப் ஆகிற அந்த காரியங்கள், அதை அடிப்படையாக கொண்டு செல்லுகிற இந்த வாழ்க்கை, இந்த வே ஆஃப் லைஃபை தெரிந்து கொள்கிறவர்கள் சிலர். சிலர்னா எவ்வளவு? அதுதான் இந்த பைபிள் ஸ்டடியில பார்க்க கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், இதே போன்ற வசனம். ஆனால் அருமையானவர்களே, இதே வசனத்தை அவர் வேற மாதிரி சொல்றாருன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அது வேற கான்டெக்ஸ்ட், அது வேற சம்பவம், இது வேற சம்பவம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 23வது அதிகாரம் 23வது வசனமும் 24வது வசனமும் 23வது வசனமும் 24வது வசனமும் லூக்கா 13, 23, 24 வசனங்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, அப்போ என்னன்னா இயேசு கிறிஸ்து எருசலேமு, இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போய்கொண்டிருக்கிறார். அந்த எருசலேமுக்கு போகிற இந்த அவருடைய பிரயாணம் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு, ரொம்ப மெதுவாக போய்கொண்டிருக்கிறார். வழிநடுக அவர் போதித்து கொண்டிருக்கிறார். அகைன் வழிநடுக என்ன போதித்து கொண்டிருக்கிறார்? அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தான் அவர் போதித்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் மத்தேயு 6:23 நினைக்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னால சொல்றாரு, இந்த எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அமேசிங். அதை முழுமையா உங்களோட சேர்ந்து வாசிக்க எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. அருமையானவர்களே, நீங்க இந்த கான்டெக்ஸ்ட்ல நீங்க வாசி பாருங்க. அவன் சொல்லுகிறான், இந்த எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் அப்படிங்கிற காரியமே,
இதுக்கு மேல எனக்கு ஒரு உண்ணவும் உடுக்கவும் இருக்குது, இதுக்கு மேல எனக்கு ஒரு பிளாட் வேணும், ஒரு நல்ல வீடு வேணும், இன்னும் அதை மாடிஃபை பண்ணணும், அந்த ஆசை சொல்லல, அந்த தேட்டத்தை சொல்லல. எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் சொல்லி அது கூட அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். நீங்க என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்க. என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, இது வரப்போகிற ராஜ்யம். சோ அந்த காரியங்களை தான் அவர் வலியுறுத்தி 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 சொல்லுகிறார். சோ இந்த நல்ல கவனிங்க அருமையானவர்களே, வேதத்தை நாம் அநேக முறை படிக்கிறோம். அநேக போதகர்களும் கூட இந்த கான்டெக்ட்ல இந்த காரியங்களை கண்டு கொள்ளுகிறவர்கள் ரொம்ப சிலர் தான் அப்படிங்கிறது இந்த மாலை வேளையில அருமையானவர்களே, இந்த நேரோ வேலை, இந்த குறுகிய இந்த வாசல் வழியா பிரவேசித்திருக்கிறோம் என்றால் அருமையானவர்களே, லெட் அஸ் செலிப்ரேட். அது நம்முடைய தீமா இன்னைக்கு இருக்கட்டும். ஒரு கொஞ்சம் பேர் தான் அத கண்டுபிடிப்பாங்கன்னு போட்டிருக்கீங்க. அந்த கூட்டத்துல என்ன வச்சிருக்கீங்களே ஆண்டவரே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காரியங்களை தான் ரொம்ப சிக்னிஃபை பண்ணி இயேசு போதித்துட்டே வராரு. ஆனா இது மிஸ் ஆகுதுல்ல, அது எப்படின்னு தான் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி இது மிஸ் ஆகுது? இந்த யங் பிரீச்சர் கூட இதை குறித்து பேசாதபடி அந்த ரட்சிப்பினுடைய அந்த குறுகிய வாசல்ல என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. What an awesomely great wonder of wonders. நித்தியமான இயேசுவோடு கூட இருப்பேன். இந்த 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் ஒரு பபிள் போல போற இந்த வாழ்க்கையை போக்கஸ் பண்ணாதீங்கன்னு தான் இயேசு திரும்ப 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 போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அவருடைய பெயரை சொல்லி பிரசங்கிக்கிற இந்த திருச்சபைகளிலே, அப்போ அருமையானவர்களே, இதை நான் விஸ்தாரமா பேச ஆசை உண்டு. ஆனா அப்படின்னா அந்த அவர்கள் பேசுகிற, அவர்கள் போதிக்கிற, அவர்கள் பிரீச் பண்ணுகிற கிறிஸ்து வேறே கிறிஸ்து என்பதை கண்ணீரோடு சொல்லிக் கொள்ள, it is not the Christ of the Bible. வேதம் சித்தரித்து காண்பிக்கிற இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிகளுக்கோ அவிசுவாசிகளுக்கோ காண்பிக்கவில்லை. எப்படி சொல்றீங்க நீங்க? சொல்லலாம், மோகன் சீலாசரஸ் அதையும் பேசுகிறார், மனம் திரும்புதலையும் பேசுகிறார் என்று. நல்ல கவனிங்க ஒரு காரியத்தை. மனம் திரும்புதல், இயேசு பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறார் என்பதையும் அவர் சொல்லுகிறார், அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். உலக பிரகாரமாய் உன்னை இந்த உலக பிரகாரமாக உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறார். எதை மக்கள் எடுத்துக்கொள்வார்கள்? அருமையானவர்களே, ஒன்று விக்கிரகம், ஒன்று மெய்யான ஆசீர்வாதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்குள்ளும் எனக்குள்ளும் நான் இன்றும் காலையில ஆராய்வது என்ன, இன்னும் எனக்குள்ளே என்ன விக்கிரகம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த விக்கிரகம் ரொம்ப ஈஸி அங்கேதான் இருக்கும், அது ரொம்ப எளிதா இருக்கு. அவன் பறக்கும் போதே விக்கிரகங்களோட தான் பறக்கிறான். அந்த பொருளாசை என்கிற காரியம் ரொம்ப ஈஸி, அது அங்கதான் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விசுவாசிக்கு இந்த ரெண்டையும் கொடுக்கும் போது எளிதாக அவன் அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொள்வானே. அந்த பொருளாசை, பண ஆசை, பிசினஸ் டெவலப்மெண்ட்ல அந்த ஆசை அவனுக்குள்ள, அது ஏற்கனவே இருக்கிற அந்த தேவனை விட்டு பிரிக்கிற காரியம் அவனுக்குள்ள இருக்கிறது. அதை எடுத்து கொடுக்கிறிய நீ, அதை அவன் எளிதாக பெற்றுக்கொள்வானே. பாருங்க, அதே அந்த ராஜ்யத்தினுடைய கான்டெக்ட்ல 13வது அதிகாரம், லூக்கா 13வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அவன் சரி அனலைஸ் பண்ணியிருக்கான், கூடவே வாரான் இயேசுவோடு. அந்த ரட்சிக்கப்படுகிற காரியம் எவ்வளவு கஷ்டம். அருமையானவர்களே, நிறைய பேர் என்ன சொல்லுகிறார்கள், இட் இஸ் ஈஸி. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க,
அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னா மனதுல நம்புங்கள் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிதான் அவங்களுக்கு சொல்லப்படுகிறது. அது ஈஸி தானே. சோ மனதுல நான் நம்புறேன், இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்புகிறேன், வேற ஒண்ணும் இல்லை. சோ அது அப்போ இயேசுவும் இருக்கட்டும், எனக்கு பரலோகத்துக்கான டிக்கெட்டும் கிடைச்சிருச்சு. இந்த உலகத்துல நான் பணத்தின் பின்னால மற்றவங்க செல்கிறது போல நானும் செல்கிறேன் என்றால் ரெண்டும் இருக்கட்டும். ரெண்டும் இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய காரியம். ஒன்று விக்கிரகம், ஒன்று இயேசு. சோ ஒன்று இயேசு, இன்னொன்று அவருக்கு அருவருப்பான விக்கிரகம். சோ அந்த அருவருப்பான விக்கிரகம் என்கிற பணம் இருக்கிற இடத்துல அவர் இருக்க முடியும். திரும்பியும் அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பண ஆசை அல்ல, பணம். ஓகே, அதை விளக்க போக முடியாது. சோ இப்போ திரும்பியும் வாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ? அதுக்கு இயேசு அதை பத்தி சில பேரா நிறையவர்களா அதெல்லாம் பத்தி உனக்கு தேவையில்லை, ஆனா நீ முதல்ல இருக்கிறியான்னு பாரு அப்படிங்கிற அந்த டோன்ல அவர் சொல்றாரு. அப்படினால இது நமக்கு ரொம்ப முக்கியம். இது நான் உண்மையான விசுவாசத்தை பெற்றவன் தானா, அவருடைய பிள்ளை தானா என்று நம்மை நாமே சந்தேகப்பட்டு கொள்வது மிகவும் நல்லது. அதனால சந்தேகத்திலே இருக்கணும்னு இல்லை, கர்த்தருக்கு சித்தமாதான் இந்த முடிவுல ஒரு நல்ல அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முடிஞ்சா இல்லாட்டி அடுத்த வாரம் நாம தொடருவோம். சோ அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? 24வது வசனம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். சோ மத்தேயுல நம்ம வாஸ்தவத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம். அங்க இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளையா சொன்னாரு. இங்க பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அந்த இங்கிலீஷ்ல நல்ல தேங்க்ஸ் தம்பி, strive to enter through the narrow gate. ஸ்ட்ரைவ்னா அதனுடைய சரியான கிரேக்க வார்த்தை என்ன யூஸ் பண்ணியிருக்குன்னா அந்த ஆகனைசிங், அந்த வார்த்தை வருகிற அந்த ரூட் தான் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகனைஸ் அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ரைவ் பண்ணுங்க. அதை ஆம்பிளிஃபைட் பைபிள்ல அதை விரிவா போடும் பொழுது, லெட் எவ்ரி நர்வ், உங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் முருகேற்றப்பட்டு, உங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் இந்த ஃபைட்ல, இந்த பிரயாசத்துல, இந்த ஸ்ட்ரைவிங்ல அது முழுமையாக ஈடுபடுவதாக சொல்லி. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், இந்த விசுவாசத்திற்காக, தேவன் அருளின இந்த மெய்யான விசுவாசத்திற்காக போராடினேன். இந்த தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னமாகுதலிலே ஆசை கொள்கிற அந்த ஆசையை தக்க வைத்துக் கொள்ளும்படியாக போராடினேன், காத்துக்கொண்டேன். அந்த ஆசை, இயேசுவின் மேல் ஆசை அவ்வளவு தக்க வைத்துக் கொள்ள அவ்வளவு கஷ்டமா? ஆமா கஷ்டம். அதான் கஷ்டம். ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், இயேசுவின் மேல் ஆசை, ஆமா அதான் ஆசை இருக்கு எனக்கு. அந்த ஆசை என்ன? லாஸ்ட் வீக்ல சொன்னல அந்த கொச்சு குஞ்சு உபதேசியுடைய அந்த ஆசை. அவர் அந்த பொன் தங்க மோதிரத்தை அந்த விசுவாசிகளிடத்திலிருந்து பெற்று அதை திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது, அவருக்கு வீட்டுல 3 பிள்ளைங்க, பாவர்ட்டின்னு சொன்னேன். அது மாத்திரம் இல்லை, இன்னொன்னு காரியம் நீங்க நினைக்கலாம், அவருக்கு வேற ஊழியம் கிடையாதுன்னு சொல்லி. இன்றைக்குள்ள ஊழியக்காரர்கள், அது மோகன் சிலாசலசானாம், இப்படி இந்த பொருளாதார காரியங்களை வச்சு பெரிய கூட்டங்களை திரட்டி கொண்டு போகிறவர்கள், அவர்களுக்கு ஏராளமான ஊழியங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி. அந்த கொச்சு குஞ்சு உபதேசி அருமையானவர்களே, அந்த நாட்கள்ல மார்த்தோமா சபையை சார்ந்தவர் தான்.
அந்த அவர் சார்ந்த அந்த மார்த்தோமா சபையில அநேகரை அவர் மொபிலைஸ் பண்ணி ஏழைகளுக்கு, அந்த நாட்கள்ல காலரால கஷ்டப்படுறவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படியா அவர் டீமை வச்சு அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். இது ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போ அந்த மோதிரத்தை வித்து அந்த ஊழியத்துக்கு எடுத்திருக்கலாமே. No, this is awesomely beautiful. இருதயத்திலே இயேசுவின் மேல் ஆசை கொள்ளுகிறவனுக்கு எல்லா ஆசைகளும் சுட்டெரிக்கப்படும். தொடர்ந்து வாசிப்போம் அருமையானவர்களே. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க அந்த பிரயாசப்படுங்கள். ஸ்ட்ரைவ், அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பிரைஸ் வாசிக்கிறேன். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும். ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பேசேஜ் தான் அருமையானவர்களே. ஆனா பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவாகிய வாசலுக்குள்ளே வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லி மத்தேயுல பார்த்தோம். ஆனா எனக்கும் உங்களுக்கும் அதை காட்டி இருக்கிறாரே, அந்த இடுக்கமான வாசல், கொஞ்சம் பேர் போகிற அந்த வாசல், அதை காட்டி இருக்கிறாரே, அதை கண்டுபிடிக்க உதவி செய்திருக்கிறாரே. அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால கூடாமல் போகும். It's not easy. For many, I tell you, will seek to enter and they will not be able. அவங்களால முடியாது. ஆனா நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கிறோம். ஆனால் we were made able. இல்ல, நமக்கு அது முடிந்திருக்கிறது என்றால் இது ஒரு பெரிய மகா பெரிய அற்புதம். அப்போ நான் சொல்லுகிறேனே, இந்த பெரிய கூட்டம், அந்த பெரிய கூட்டத்தை வழி நடத்துகிறவர்கள், இங்கே பிரவேசிங்கள், இங்கே பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கிறது, எல்லாமே அருமையானவர்களே அந்த பெரிய வாசல் வழியாக, அந்த விசாலமான வழியாக தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்ந்து வாசிக்கிறோம். அருமையானவர்களே, கொஞ்சம் வேகமா வாசிக்கிறேன். 26, 25 வீட்டஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். பாருங்க, இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அந்த 2 வாசல்களை பற்றி பேசினவர், ஒன்று அந்த உள்ளான இருதயத்தினுடைய காரியங்களின் அடிப்படையிலே உள்ளான அந்த ரிலிஜனை பின்பற்றுகிறவர்கள், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ரிலிஜனை பின்பற்றுகிறவர்கள். அந்த 2 வாசல், அதுக்கு பிறகு 2 விதமான மரங்களை குறித்து சொல்லுகிறார், அதுக்கு பிறகு 2 விதமான கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி சொல்லுகிறார். எல்லாத்தினுடைய பொருளும் அதே தான் அருமையானவர்களே. அந்த இடத்துல சொல்லும் போது, அன்னைக்கு அநேகர் உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை அடையாளங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே வியாதிகளை சுகமாக்கினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்று சொல்வார்கள். உங்களை அறியேன் என்று சொல்வார்னு சொல்லி போட்டிருக்குல்ல. அதே மாதிரி இங்க பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னு, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றாங்க. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னா லார்ட் லார்ட்னா, அவங்க உலகத்துல வாழ்ந்த போது என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஜீசஸ் இஸ் மை லார்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க. இயேசு என்னுடைய கடவுள், இயேசு என்னுடைய லார்ட், அவர் என்னுடைய மாஸ்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க தான் அங்க வராங்க. இந்துவையோ முகமதியனையோ இங்க சொல்லல, இந்த கான்டெக்ட்ல அது வரவே இல்லை. சோ ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் நல்லா பாருங்க, நல்லா ஃபாலோ பண்ணுங்க, நல்லா கவனிங்க. அப்பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, உம்முடைய சமூகத்திலே போஜனம் பண்ணினோம், in your presence. உம்முடைய சமூகத்திலே போஜனம் பண்ணினோம் அல்லது ராபோஜனம் பண்ணோம்னு கூட வச்சுக்கோங்க. உம்முடைய சமூகத்திலே இந்த பென்டிகாஸ்டல் சர்ச்ல தான் நாங்கள் ஆராதித்தோம்.
உம்முடைய சமூகத்தை இயேசுடைய சமூகத்தை உணருங்கள் என்று உணர்ச்சி வசப்பட்டு அந்த பாடல்களை பாடும் பொழுது உம்முடைய சமூகத்திலே தான் இருக்கிறோம் என்று நாங்கள் எண்ணினோம். உம்முடைய சமூகத்திலே போஜனம் பண்ணினோம். நீரங்கள் வீதிகளிலே பிரசங்கம் பண்ணினீரே. நீர் அந்த சபையிலே பிரசங்கம் பண்ணும் போது அல்லது உம்முடைய நாமத்தை சொல்லி அங்க தத்ரூபமாய் பிரசங்கம் பண்ணின போது நான் அங்கே இருந்தேனே என்று சொல்லுவீர்கள். 27 ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும். அக்கிரமக்காரர்னா உடனே பாவம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரைசேஷன் நம்முடைய மைண்ட்ல வர வேண்டாம். முன்னால பார்த்த அந்த கேட்டகரியை பாருங்க. ஆண்டவரே ஆண்டவரே என்று பூலோகத்திலே சொல்லி கொண்டிருக்கிற அளவுக்கு அவ்வளவு இருந்தவங்க. உம்மோட போஜனம் பண்ணோம்னா இயேசுவோட போஜனம் அப்படிங்கிறது ஒரு ஃபெலோஷிப்பை குறிக்குது. சோ இயேசுவோட ரொம்ப நெருக்கமானவங்க. அந்த அவர்களுடைய அநேகருடைய பிள்ளைகளை இயேசு குணமாக்கி இருப்பார். அநேகருடைய சொந்தக்காரர்களை குணமாக்கி இருப்பார். இயேசு ஒரு வீட்டுல இருக்கும்போது திமிர்வாதக்காரன அந்த வீட்டுக்குள்ள இறக்குனாங்கல்ல, அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க தான் அந்த வீட்டுல இயேசுவோட சேர்ந்து போஜனம் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த மிராக்கிள் எல்லாம் நாங்க பார்த்தோம். அந்த டைம்ல உம்மோடு கூட சேர்ந்து சாப்பிட்டோம். யூ ஆர் வெரி க்ளோஸ் டு அஸ். உங்களை எனக்கு தெரியாது அப்படின்னா ஆதாம் ஏவாளை அறிந்தான், அந்த பாஷை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கணவன் மனைவியை அறிவது போல. அருமையானே, இதுதான் இயேசு கிறிஸ்து அந்த மெய்யான விசுவாசத்தினால் வருகிற மெய்யான ரட்சிப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அது என்ன? இன்று என்று சொல்லப்படுகிற இன்னைக்கு நான் இயேசுவோடு ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து நடக்கிறது போல இன்னைக்கு நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேன். இயேசு என்னோடு அதை பேசினார். இதை நான் சொல்லும்போது அந்த இயேசு அதை சொன்னார் இதை சொன்னார்னு சொல்லுகிற அந்த காரியத்தை நான் சொல்லல. அப்படி சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருதயத்துல தொட்டு சொல்ல முடியும். இன்னைக்கு இயேசுனுடைய சமூகத்தை காலையில டிவோஷனலா ஃபீல் பண்ணேன், உணர்ந்தேன். இயேசு என்னோட கூட இருக்கிறாரு. ஆனா 2-3 நாளா நான் அவரோட கூட இல்ல. அந்த சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன். கதறினேன். இன்னைக்கு அவர் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு சொல்லி என்ன சந்திச்சாரு. தட் வாஸ் ஆசம். ஆசம்னா அருமையானவர்களே, கடந்த வாரத்துல எனக்கு அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. 2 நாள் 3 நாள் இயேசு அனுபவிக்க முடியல. இதுதான் என்னுடைய சந்தோஷம் இன்னைக்கு காரணம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. கதறி பார்த்தேன், அழுது பார்த்தேன், முடியல. ஆனா ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணது கொஞ்சம் ஒரு பாடலை கொண்டிருக்கும் போது அதை குறித்து, இந்த அனுபவத்தை குறித்து ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார். நான் நினைக்கிறேன் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் தான் சொல்லி, இட் இஸ் லைக் ட்ரிங்கிங் வைன். அதாவது ஒரு தேவனுடைய மனுஷன் சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கும் போது அவர் இந்த இயேசுவோடு கூட உள்ள அந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃபெலோஷிப், ஆன்கோயிங் ஃபெலோஷிப், அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆன்கோயிங் லவ், தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த அன்பு. அவர் சொல்லுகிறார், அந்த சிறைச்சாலையிலே நான் படும் வேதனையிலே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்னவென்றால் அவ்வப்பொழுது இயேசுவினுடைய சமூகத்தை நான் அனுபவிக்கிறேன். இட் இஸ் லைக் ட்ரிங்கிங் வைன் இன் த பிரிசன். ஒரு பிரிசன் செல்லுல, ஒரு சிறைச்சாலையினுடைய அந்த டஞ்சன்ல வைன் குடிச்சு ஒரு சந்தோஷமா எப்படி இருக்கும் தெரியாது. பட் இட் இஸ் a awesomely sweet experience. அது இருக்கா? அதான் கேள்வி. ராஜ்யத்தின் பிள்ளைகள் அதை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அதை அனுபவிக்க முடியாம இருக்கும்போது வாஞ்சித்து கதறுவாங்க. திஸ் இஸ் ஐ திங்க் ஒன் ஆஃப் த நல்ல ஒரு சைன் நினைக்கிறேன். மற்ற சைனை இன்னைக்கு தொட முடியாதுன்னு நினைக்கிறேன். இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, தொடர்ந்து நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், ஸோ இதை சரியா முடிச்சிட்டோமான்னு தெரியல.
இது வாசித்துலாம். அந்த 28வது வசனத்தை நான் வாசிக்கல, அதையும் வாசித்துட்டு அந்த 1 கொரிந்தியர் 10ல ஒரு வசனத்தை மாத்திரம் படிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 27வது வசனம். 28வது வசனம், நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும். அந்த புறம்பே தள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஒரு அபாயகரமான வார்த்தை. thrust out அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வெர்ஷன்ல போட்டிருக்கு. உங்களை தூக்கி தள்ளுவார் இயேசு, ஜீசஸ். இப்படிப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கலனா, அல்லது இப்படிப்பட்ட இயேசுவை நாம் தொழுது கொள்ளவில்லை என்றால் it must be another Jesus. We need to be careful. அது ஐடல் வர்ஷிப், அதுல போகல நாம். சோ உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாக காணும் பொழுது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். 2 குரூப். ஒண்ணு அழுகைனா, ஐயோ இயேசுவோட நம்ம போஜனம் பண்ணோமே, அப்ப கூட அந்த உண்மையான அந்த இருதயத்தில் எழும்புகிற அந்த ட்ரூ ரிலிஜனை பத்தி நம்ம வாஞ்சித்து ஆசைப்படாம நம்ம விட்டுட்டோமே, ஐயோ அந்த 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 கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போயிட்டேன் அப்படிங்கிறது தான் அழுகிற கூட்டம். இன்னொரு கூட்டம் பற்கடிப்பு. கடவுள் என்பவர் நியாயம் உள்ளவராக நீதி உள்ளவராக தானே இருக்க வேண்டும். நான் தசமபாகம் கொடுத்துட்டு இருந்தேனே, நான் மிஷனரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேனே, நான் மிஷனரி ஃபீல்ட்ல சர்ச் கட்டுறதுக்கு லாக்ஸா கொடுத்தனே, அப்போ என்னை நரகத்திலே தள்ளினார்னா அவர் எப்படிப்பட்ட நீதி உள்ளவர், எப்படிப்பட்ட நியாயம் உள்ளவர் என்று சொல்லுகிறவர் தான். அப்படி சொல்லுகிறவர்கள் தான் பல்ல கடிக்கிறது. How can he be righteous? How can be a just God? இந்த 2 கூட்டத்தினாலையும், இந்த 2 கூட்டத்திலையும் நீங்க இருப்பீங்க. அப்போ உள்ள அஞ்ஞானங்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நம்ம அழுவோம். உள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆபிரகாம், ஈசாக்கு, அல்லது எங்க அம்மா அப்பா அங்க இருக்காங்க. 10 வருஷம் இல்ல, 100 வருஷம் இல்ல, 1000 வருஷம் இல்ல. Go on. It's going to be ever ending. It's going to be ever ending. ஒரு நாளும் முடிவடையாத அந்த மிஸ் பண்ணிட வேண்டாம். சோ 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல இந்த நம்பரை குறித்து சொல்லும் போதெல்லாம் பயமுறுத்துவதாக இருக்கலாம். ஆனா இயேசு நம்மேல இரக்கமுள்ளவராக அந்த பயத்தை நமக்கு வைக்கிறது நல்லது. 10வது அதிகாரத்துல வேகமாக வாசித்து முடிக்க விரும்புகிறேன் அருமையானவர்களே. ஆனா இந்த கான்டெக்ட்ல நீங்க படிங்க. இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை தான் இப்போ உள்ள விசுவாசிகளுக்கு கம்பேர் பண்ணப்பட்டிருக்கிறது. ஏராளமான ஜனங்கள், 6 லட்சம் பேர் இந்த திருச்சபைன்னு தான் அவர் கம்பேர் பண்றார். இந்த திருச்சபையிலே 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் 2 பேருக்குள்ளதான் தேவன் அருளிய மெய்யான விசுவாசம் இருந்தது. மீதி உள்ளவங்க எல்லாம் எங்களுக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கிறதுன்னு நினைச்சாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறேன், கொஞ்சம் கிராஸ் பண்ண முயற்சி செய்வோம். 10வது அதிகாரம் 1ல இருந்து. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். அப்படின்னா மேகம், அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் என்பது தேவனாகிய கர்த்தருடைய வழி நடத்துதல் எல்லாருக்கும் இருந்துச்சு. The whole mega church, இன்னைக்குள்ள சபையிலையும் தேவனுடைய வழி நடத்தல் இருக்கிறது. But that is not the guarantee that I am his child. நான் பர்சனலா மெய்யான விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன் என்பதற்கு அது அடையாளம் அல்ல. So
இரண்டாவது வசனம், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இதை பற்றி விளக்கமாக நீங்க யோசித்து நீங்க மெடிடேட் பண்ணுங்க. நான் ஒரே ஒரு குறிப்பிலே நிறுத்த விரும்புகிறேன். 5வது வசனம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. நிறைய பேர், பெரும்பாலானவர்கள்னா 2 பேரை தவிர ஒருத்தர் கூடயும் அவர் பிரியமா இருக்கலைன்னா, ஒருத்தர் கூடயும் அவர் நண்பனா இருக்கல. அந்த கணவன் மனைவி உறவு போல ஒருத்தர் கூட இல்ல. ஏன்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். மெய்யான விசுவாசம் இருந்தால் அவருக்கு நண்பனா, friend, what a friend we have in Jesus சொல்லி பாடிட்டே போவோம் ஒவ்வொரு நாளும். சோ அவர்களில் அந்த அதிகமான பேர்களிடத்தில் அவர் பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்துல அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 6வது வசனம், அவர்கள் இச்சித்தது போல. இதான் பாயிண்ட். அவர்கள் இச்சித்தது போலன்னா, அது ஆங்கில வேதாகமத்துல என்ன போட்டிருக்குன்னா, அவர்கள் டிசைர் பண்ணது போல. அவர்கள் இச்சித்தது போலன்னா அது என்னை குறித்தது அல்லன்னு சொல்லி நம்ம ஒதுக்கிடுவோம் யூஸ்வலா. அதனால்தான் இங்கிலீஷ் வேர்டை வாசிக்கிறாங்கல்ல. அவர்கள் டிசைர் பண்ணது போல நாமும் பொல்லாங்கானவைகளை டிசைர் பண்ணி இவைகளை பண்ணாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. சோ our desire matters eternity. அருமையானவர்களே, என்னுடையும் உங்களுடையும் ஆசை, அந்த ஆசை அது இட்டர்னிட்டியை டிசைட் பண்ணுகிற ஒரு காரியம். கொஞ்சம் பேர்களுக்குள்ளதான் அந்த உண்மையான ஆசை. கிறிஸ்து என்கிற நபர், இந்த நபர் அது ரொம்ப முக்கியமான. He is like a wine in the desert. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மாலையில என்னோடு கூட இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை, இந்த உலகத்து வாழ்க்கை கசப்பாக இருக்கிறதா? வனாந்திரம் எப்போ முடியும்னு யோசிக்கிறியா? ஒருவேளை முடியாம கூட இருக்கலாம். இந்த உலகத்துல இருக்கும் பொழுது முழுமையா நீ வனாந்திரத்திலே இருக்கலாம். வனாந்திரத்திலே உன்னோடு பிரயாணம் பண்ணுகிற அந்த இயேசுனுடைய அந்த இன்ப சமூகம், இட்ஸ் லைக் ட்ரிங்கிங் வைன். ஒரு வைன் குடிச்சிட்டு நீ போனீங்கன்னா அந்த வனாந்திரத்தினுடைய கஷ்டம் உனக்கு கஷ்டமாவே தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பாடுனாலும் வேதனையினுடைய இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமானாலும் there is wine. அது மாத்திரம் இல்ல, இந்த வைனை குடிச்சு இந்த வேதனையை நான் எண்ணாமல் இருப்பேன். ஆனா சீக்கிரம் முடிந்துடும். A day is coming. அப்போ இந்த வைன் மாதிரி தூரத்துல பாருங்க, அந்த வைன் ஏசு, அவரோடு கூட நான் இருப்பேன். What a joy. தேவன் தாமே இப்படிப்பட்ட மெய்யான விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க, அந்த விசுவாசம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வளர, அந்த இயேசுவின் மேல் ஆசை என்னிலும் உங்களிலும் பற்றி எரிந்து மற்ற ஆசைகளை, குறிப்பாக பொருள் ஆசையை, உலக ஆசையை, அந்த பண ஆசையை எரித்து போட நமக்கு கிருபை அருள்வாராக. ஓவற்று தம்பி இளங்கோ. கேட்ட இந்த வசனங்களின்படியாய் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின அந்த 2ஆம் நிருபத்திலே அவர் சொல்லுகிறது போல, அந்த கிறிஸ்து பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அந்த நீதியின் கிரீடம், அது தேவனுக்கு முன்பாய் நம்மை நீதிமான்களாய் மாற்றி அவருடைய கோபாக்கினியிலிருந்து தப்புவித்து
தேவனுக்கு உகந்தவர்களாய் நம்மை மாற்றுகிறது. ஸோ அதன் மேலே அந்த கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலை வாஞ்சிக்கிற அந்த டிசையர் நம்முடைய இருதயத்துல தொடர்ந்து அது நிலைத்திருந்து அதனுடைய பொருளாசை, மற்ற இச்சைகளை, அந்த தேவன் அல்லாத மற்ற விக்கிரகங்களை நம்முடைய இருதயத்துல என்னென்ன விக்கிரகங்கள் இருக்கின்றதை ஆராய்ந்து பார்க்கும்படி இந்த வேதாகமத்தின் வெளிச்சத்திலே நாம் அவைகளை ஒவ்வொன்றாய் பார்த்து அவைகளை வெறுத்து அவைகளை பட்சிக்கத்தக்கதாக அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்யும்படிக்கு வசனத்தின் அடிப்படையிலே தேவன் நமக்கு கிருபை செய்யும்படிக்கு அவருடைய பிரசன்னமாகுதலை தொடர்ந்து வாஞ்சிக்க ஒரு சில நாட்கள் நம்ம அந்த விடுபட்டு இருந்தாலும் மறுபடியும் அதை தேடி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல அவருடைய சமூகத்தை கதற, அவருடைய பிரசன்னமாகுதலை கதற தேவன் நமக்கு தொடர்ந்து கிருபை செய்யும்படி தம்பி இமை ஓகேண்ணா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா, கிருபை நிறைந்தவரே அப்பா. இந்த மாலை வேளையிலும் அப்பா ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக அப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே கேட்கும்படியாக அப்பா எங்களுக்கு ஆண்டவரே இந்த தந்த கிருபைகளுக்காக ஆண்டவரே நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே எவ்வளவு கிருபையாக ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளை தந்து ஆண்டவரேப்பா எங்களுடைய இருதயத்தின் நிலைமைகளையும் ஆண்டவரேப்பா எங்களுடைய ஆண்டவரேப்பா அப்பா இருதயங்களையும் ஆண்டவரே ஆராயும்படியாக அப்பா எங்களுடைய ஆண்டவரே அப்பா காரியங்கள் அப்பா ஆண்டவரே எதை நோக்கி இருக்கிறது என்பதையும் ஆண்டவரேப்பா நாங்கள் திரும்பி அப்பா உம்முடைய சேர அப்பா உம்மை பற்றி கொள்ள ஆண்டவரே நீர் ஆண்டவரே வாரந்தோறும் ஆண்டவரேப்பா எங்களுக்கு ஆண்டவரே இந்த காரியங்களை வெளிப்படுத்தி வரீங்க. இந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த அற்புதமான விசுவாசத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே இந்த உலக காரியங்களை ஆண்டவரே அப்பா வெறுக்கக்கூடிய இருதயத்தை ஆண்டவரே எங்களை தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உண்மை விலையேற பெற்றவராக அப்பா ஆண்டவரே உண்மையே ஆசீர்வாதமாக பெற்றவராக ஆண்டவரே இந்த உலக ஆசீர்வாதங்கள் அல்ல என்பதை ஆண்டவரே அப்பா நாங்கள் உணரக்கூடிய இருதயத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த கண்களை ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பா. நீர் ஆண்டவரே விலையேற பெற்றவராக எங்களுக்கு ஆண்டவரே தெரியும்படியாக அப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் விற்று அந்த பொக்கிஷத்தை அடையக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவரே உங்களுக்குள்ளாக நீர் ஆண்டவரை உருவாக்கும்படியாகவும் அப்பா நாள்தோறும் ஆண்டவரே உண்மை ஆண்டவரேப்பா காணக்கூடிய ஆண்டவரே உண்மை ஆண்டவரே பார்க்கிற அந்த கண்ணோட்டத்திலே அப்பா தினமும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உண்மை இன்னும் சுத்தி சேர உண்மை இன்னும் அதிகமாக ஆண்டவரே உண்மை தேட உண்மை வாஞ்சிக்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. இன்னும் உலக காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஒட்டி கொண்டு இருக்கிறதப்பா. இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்பா. நாங்கள் பலனற்றவர்கள் ஆண்டவரே இந்த விசுவாசத்தை அப்பா ஆண்டவரே வர்த்திக்க பண்ணுகிறவர் நீர் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய செயல் ஒன்றுமே இல்லை என்பதை பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீரே ஆண்டவரே இந்த கிருபையை தந்து ஆண்டவரே அப்பா உண்மை அண்டையில் ஆண்டவரே அப்பா சேர ஆண்டவரே உண்மை ஆண்டவரே பொக்கிஷமாக காண அந்த இடுக்கமான வாசல் வழியை ஆண்டவரே நாங்கள் உட்பிரவேசிக்கப்பா அதை கண்டடைய எங்களுக்கு நீ கிருபைகளை தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இது அல்ல என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே உண்மை ஆண்டவரேப்பா உண்மையிலே சந்தோஷப்படுகிற ஆண்டவரே அந்த வாழ்க்கையை ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். அந்த அற்புதமான விசுவாசத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே அப்பா உண்மையே பொக்கிஷமாக பெற்றவர்களாக அந்த சந்தோஷத்திலே நிரம்பி ஆண்டவரேப்பா ஆண்டவரே அதனாலே வருகிற ஆண்டவரே அப்பா அந்த மகிழ்ச்சியிலே ஆண்டவரே இந்த காரியங்களை நடப்பிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட கிருபையினாலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே நிரப்பி ஆண்டவரே நடத்தி ஆண்டவரே அப்பா தொடர்ந்து ஆண்டவரே இந்த போராட்டத்தை போராட ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்காக வார்க்கப்பட்டு போக ஆண்டவரே இந்த வாழ்க்கையை ஆண்டவரேப்பா ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரேப்பா இந்த உலக காரியங்கள் அல்ல என்பதையும் அப்பா உண்மை ஆண்டவரே அந்த விலையேற பெற்றவராக காணக்கூடிய ஆண்டவரே கண்டதினாலே வருகிற அந்த காரியங்களிலே நாங்கள் அதிகமாக ஈடுபட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த கிருபைகளை தந்து ஆண்டவரேப்பா ஒவ்வொருவரையும் நீ நடத்தும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே இருதய மாற்றத்தை ஆண்டவரே நீங்க தாங்கப்பா. ஆண்டவரே இன்னும் குணப்படாம இருக்கிற ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அறிக்கை எடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா இன்னுமாக இருக்கிற எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த விக்கிரகங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எடுத்து போடும்படியாகும் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய செயல்களினாலே ஆண்டவரே அப்பா உருவாக்கி வைத்திருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நீக்கப்படும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். ஆண்டவரே நீரே ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா முழுவதுமாக தெரியும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தாவீது சொன்னது போல ஆண்டவரே பரலோகத்திலேயும் ஆண்டவரே அப்பா நீரே இருக்கிறீங்கப்பா. பூலோகத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு வேறே விருப்பம் இல்லை ஆண்டவரே அப்பா. உண்மையே ஆண்டவரே நாங்கள் விரும்ப நேசிக்க அதிகமாக ஆண்டவரே அப்பா உண்மை ஆண்டவரை பற்றி கொள்ள ஆண்டவரே அந்த பிரகாசமான கண்களை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே தந்து நீர் ஆண்டவரே நாள்தோறும் ஆண்டவரே அப்பா இந்த சுவிசேஷத்தின் மேன்மையை உணர்ந்து ஆண்டவரே உண்மை பற்றி கொண்டு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலையும் அப்பா ஆண்டவரே வாரந்தோறும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு தந்து பலப்படுத்தி வர அன்பே ஆண்டவரும் கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய பலவீனங்களை ஆண்டவரே அப்பா நீர் அறிந்திருப்பீங்க ஆண்டவரே. இங்கும் ஆண்டவரே அப்பா அநேகருக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ஆசீர்வாதமாக தந்து அவர்களை ஆண்டவரே அப்பா குணப்படுத்துகிற ஆண்டவரே மண்டையில் சேர்க்கிற இந்த ஊழியத்திலே ஆண்டவரை நீர் ஈடுபடுத்தி வரீங்க. அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அந்த கையில அந்த தூக்க முடியாம இருக்கிற அந்த பலவீனங்களை ஆண்டவரப்பா ஆண்டவரே தூக்கமின்மை போன்ற அந்த காரியங்கள் இருந்து ஆண்டவரே அப்பா அங்கிள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே குணமாக்கி இன்னும் அதிகமாக அப்பா இந்த ராஜ்யத்தின் காரியங்களை இந்த பொக்கிஷங்களை ஆண்டவரே அப்பா மற்றவர்கள் ஆண்டவரை உணரும்படியாக அப்பா மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக ஆண்டவரே அங்க இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரேப்பா இந்த சுவிசேஷத்தை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே உம்மண்டையில் சேர இந்த காரியங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரேப்பா செயல்பட ஆண்டவரே நீர் அவர் கிருபை தந்து நடத்தும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். ஆன்டி ஆண்டவரே கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. அவர்களையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரேப்பா உண்மை ஆண்டவரே பற்றி கொண்டதினாலே உருவாகிற சந்தோஷத்தினாலே ஆண்டவரே பெருகவும் அப்பா. இந்த கிருபை ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே தந்து தொடர்ந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய அந்த ராஜ்யத்தின் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே ஈடுபடும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா கரத்துல கொடுக்கிறோம். எல்லா துதியான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல தகவல். ஓகே, இன்றைக்கு நம்ம கேட்ட இந்த வேத பாடத்துல அல்லது நம்ம கடந்த வாரங்களில கேட்ட அந்த சத்தியங்களின் அடிப்படையிலே கேள்விகள் இருக்குமானால் இல்ல ஜென்ரலான கொஸ்டின்ஸ் இருக்குமானால் நீங்க கேட்கலாம். ஐசர்கள் நமக்கு புரிந்து கொள்ள உதவி செய்வாங்க. கொஸ்டின்ஸ் கேட்கிறவங்க அன்மியூட் பண்ணி. ஓகே, யாருக்கும் கொஸ்டின்ஸ் இல்லை. தொடர்ந்து நீங்கள் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொள்ளும்படிக்கு. பிளஸ் உங்க உறவினர்களுக்கும் இந்த யூடியூபோட லிங்க் அனுப்பி அவர்களையும் இந்த செய்திகளை தொடர்ந்து பார்க்கும்படி அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். கட்டணமே ஆசீர்வதிப்பார். நம்ம என்னாத்மாவை சொல்லுங்க. என்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களோட நாமத்தை ஸ்தோத்திரி. என்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறுபடியும். தேங்க்ஸ். எவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து.